ஒரு 300 மில்லி தண்ணி எடுத்துக்கிறேங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க, தூள் உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 பேக்கெட் ஷேம்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறேங்க. போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணும்போது, டைல்ஸ் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அழுக்குகள் நல்லாவே உங்களுக்கு போகும். கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கிறேங்க. ஒரு 300 மில்லி தண்ணி எடுத்துக்கிறேங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க, தூள் உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 பேக்கெட் ஷேம்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறேங்க. போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணும்போது, டைல்ஸ் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அழுக்குகள் நல்லாவே உங்களுக்கு போகும். கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி உள்ள பொருளை நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ டாய்லெட் க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனாக இருக்கும். விடாப்பிடியான கரைகள் உங்களுக்கு ஈஸியாகவே போயிடும். ஒரு மட்டை புருஷ் மட்டும் வச்சுட்டு டைல்ஸ் முதல்ல இருக்கிற டைல்ஸ்லாம் தேய்ச்சி